தாங்கி அந்த அருவப்பொருளை எடுத்து போட வேண்டும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்படி செய்கிறவன் தான் உள்ளத்தினாலே அவன் யூதன் என்ன பண்ணுவான் தவிர பொறுமை விமர்சனம் பண்ணனாலும் யூதன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடாது. உள்ளத்தினால் யூதன் ஆணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இதயத்தில் நீங்கள் விருத்த சேதம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும். இதயத்தை நீங்கள் க்ளீன் பண்ணவர்களாக இருக்க. விருத்த சேதம் என்ன ஆரம்பம் சொல்லிட்டேன், அது ஒரு விதமான கிளீனிங் மெத்தட். இப்போ இதயத்தில் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா விருத்த சேதம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் இதயத்தில் அருவப்புகளை நீங்கள் நீக்கி போட வேண்டும். மனதில் என்னென்ன வச்சிருக்கிறோமோ அசுசி காரியங்கள் என்னென்ன அருவப்பு வச்சிருக்கோமோ அதெல்லாம் நீக்கி போடணும். இனி பண்ணக்கூடாங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி முடிவுக்கு வந்தவன் தான் விருத்த சேதம் உள்ளவன், அவனே கர்த்தரை தரிசிப்பான். ஹல்லேலூயா. எல்லா அருவப்பு வச்சுக்கிட்டு நான் தேவனை பார்க்க போறேன் அப்படின்றதுலாம் சீன் காட்டுறது. அதெல்லாம் என்னது சீன் காட்டு. உண்மையில அவன் தேவனை தரிசிக்க போறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நம்ம என்ன செய்யறோம், உள்ளத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், விருத்த சேதம் பண்ண காணப்பட வேண்டும். அதான் இதயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். கர்த்தருக்கு